கோவத்துல உன்னை பத்தி யோசிக்காம வந்துட்டேன்டா. என்னம்மா கோவம் உங்களுக்கு? உங்க பொண்ணு என்னை விட உங்களுக்கு அப்படி என்னம்மா கோவம்? இதே நீங்க பெத்த குழந்தையா இருந்தா என்னை பத்தி யோசிச்சிருப்பீங்கல்ல, என்ன அப்படியே விட்டுட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? ஸ்ருதி, மா எனக்கு அப்படிதாம்மா தோணுது. பார்வதி அம்மா வயிற்றுல நம்ம பிறக்கல, அதனாலதான் அவங்க நம்மளை பத்தி யோசிக்காம போயிட்டாங்கன்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்லடா. எனக்கு எப்பவுமே நீ தாண்டா பெருசு. அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையேம்மா. நான் எப்படி இருக்கேன், சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட கேட்கலையேம்மா நீங்க. மா, இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லை தானம்மா? ஸ்ருதி, வார்த்தையால என்ன கொல்லாதடா. நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். சாரி ஸ்ருதி. அப்பாக்கும் உனக்கும் சண்டையாமா? அத பத்தி கேட்காத ஸ்ருதி. அம்மா உன்னை விட்டு இங்க வந்து தனியா இருக்கேன்னா அம்மா மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அத நீ புரிஞ்சுக்கணும்.